ஹாய், ஹலோ, வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது ரெபெல் படத்தினுடைய திரை விமர்சனத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்கிறது நிகேஷ். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மமிதா பைஜு, ஜி.வி. பிரகாஷ் குமார், வெங்கடேஷ், வி.பி. ஆதித்யா பாஸ்கர் இவங்க எல்லாரும் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாங்க. ஜி.வி. பிரகாஷ் குமார் கதிரா நடிச்சிருக்கிறாரு மற்றும் ஆதித்யா பாஸ்கர் செல்வராஜா நடிச்சிருக்கிறாங்க. ஸோ வாங்க இப்ப படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1956ல எப்படி இந்தியால இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் லாங்குவேஜ பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். கன்னியாகுமரி மற்றும் மூணார்ல தமிழ்நாடோட சேரணும்னு இருக்காங்க. பட் கன்னியாகுமரி தமிழ்நாடோட சேர்ந்துச்சு. ஆனா மூணார் கேரளாவோட தான் இன்னமும் இருக்குங்க. இப்போ இந்த கதை 1980க்கு ஷிஃப்ட் ஆகுதுங்க. கேரளால இருக்கக்கூடிய தமிழ் இன மக்கள் எல்லாருமே மூணார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பிளான்டன் எஸ்டேட்ல லேபரா ஒர்க் பண்றாங்க. ஆனா இவங்க ஒழுங்காகவே ட்ரீட் பண்ண மாட்டேன்றாங்க கேரளா மக்கள்ஸ். அதனால இவங்களெல்லாம் தங்களுடைய பசங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இதுக்கு படிப்பு ஒண்ணுதான் ஒரே வழி அப்படின்னு டிசைடும் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால பசங்கள நல்லா படிக்கவும் வைக்கிறாங்க. என்னதான் நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் பசங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க. ஆனாலும் வருஷத்துக்கு வெறும் ஒரு சில ஸ்டூடெண்ட் மட்டுமே செலக்ட் பண்ணி பாலக்காட்டுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜுக்கு அட்மிஷன் கொடுக்கறாங்க. அந்த மாதிரி வந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கதிர் அண்ட் அவனுடைய ஃப்ரெண்ட் செல்வராஜ். இவங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சு காலேஜுக்கு வர்றாங்க. இப்பதான் இவங்களுக்கு விஷயமே புரியுது. இதே காலேஜ்ல படிக்கக்கூடிய மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாரும் இந்த தமிழ் பசங்கள ரொம்ப தப்பா ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ கிண்டலு, ராகிங்னு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. இந்த காலேஜ்ல 2 குரூப் இருக்குங்க. KSQ அண்ட் SFY. இந்த 2 குரூப்பும் ஸ்டேட்ஸோட பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த குரூப் மட்டும்தான் காலேஜ்ல நடக்கிற எல்லா எலெக்ஷன்லயும் வின் பண்றாங்க. அப்படிதான் இந்த காலேஜ் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஆனா இந்த 2 குரூப்புமே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஓட் பேங்க்ஸ் மாதிரி தான் கன்சிடர் பண்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 குரூப்ஸுக்கும் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சப்போர்ட் இருக்கிறதுனால தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ ரொம்ப கேவலமா நடத்துறாங்க. இதுலயும் ஒரு குரூப் ரொம்ப ஓவரா ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸ ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னா போய் கடைசில ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட்ட அடிச்சு கொலையே பண்ணிடுறாங்க. இப்போ தான் தமிழ் பசங்க எல்லாம் இதுக்கப்புறம் பொறுமையா இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு டிசிஷனுக்கு வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறதான் படத்தினுடைய கதையா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய டைரக்டர் நிகேஷ் கே. இந்த மாதிரி ஒரு போல்டான ஒரு சப்ஜெக்ட எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கைதட்டலை கொடுக்கலாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துல நடிச்ச ஆக்ட்ரஸும் ஜி.வி. பிரகாஷ் அண்ட் ஆக்ட்ரஸ் மமிதா பைஜு இவங்க 2 பேரும் இந்த ரோல்ஸ நல்லா எடுத்து நடிச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு கட்டத்துல இந்த படம் எப்படி ஒரு ஏழையான பசங்கள ரொம்ப அப்ரோச் பண்ணி கடைசில அவங்கள எதிர்த்து போராடுறாங்க மற்றும் இத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்டர்வல் சீன்ஸ் வர்றதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறாங்க. அதாவது எப்படி இந்த தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதுவரைக்கும் நடந்தது போதும், இதுக்கப்புறம் எப்படி ஒன்னா சேர்ந்து இவங்கள எதிர்த்து நிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஸ்கிரீன் பிளேல அருமையா காட்டியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தினுடைய பியூட்டி என்ன அப்படின்னா, இதுல வரக்கூடிய குரூப்ஸ் எல்லாருமே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அண்ட் அவங்களுடைய கிட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அதே மாதிரி காலேஜுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மாதிரி காமிக்கலங்க. இதுல ஜி.வி. பிரகாஷ் கதிரா நடிச்சிருக்கிறாரு மற்றும் அவரு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா அதே சமயம் ஃபைட் சீன்ஸ்ல எல்லாம் நல்லாவே எடுத்து ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்கிறாருன்னு சொல்லணும். அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ், அவர் பேசுற விதம், அவருடைய பாடி லாங்குவேஜ்னு எல்லாமே அவருடைய கேரக்டருக்கு எக்ஸலண்டா செட் ஆயிருக்கிறன்னு தான் நம்ம சொல்ல முடியும். மமிதா பைஜுவும் அவங்களுடைய ரோல்ல ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் லீடரா இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு லிமிடெட் ஸ்பேஸ கொடுத்திருந்தாலும் ஆடியன்ஸ் நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து ஆதித்யா பாஸ்கர், கருணாஸ்,
கல்லூரி வினோத் அண்ட் ஷாகுல் ரஹீம் எல்லாரும் ரொம்ப நல்லாவே அவங்களுடைய கேரக்டரை நல்லா பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். எப்பவும் போல ஜிவி பிரகாஷினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே இந்த படத்திற்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த படத்துல எந்த ஒரு நெகட்டிவுமே இல்ல அப்படின்ற அளவுக்கு தான் படத்தை எடுத்திருக்கிறாங்க. 1980ஸ்ல எடுத்திருக்கிற மாதிரி ரொம்ப அழகா காமிச்சிருக்கிறாங்க. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பேக்டாவே இருக்கு. பட் அந்த மாதிரி எடுத்துட்டு போகல அப்படின்னா, இந்த படம் ரொம்ப நினைச்சத விட அதிகமாவே வந்திருக்குன்னு தாங்க நம்ம சொல்ல முடியும். ஒரு சில க்ரூசியல் சீக்வென்ஸ்ல டைரக்டர் பிச்சு உதறிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு சில இடத்துல அக்கேஷனலா லேக் இருந்தாலும், சில சீன்ஸ ட்ரிம் பண்ணி நல்லா ஒரு நரேஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ, படம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப எக்ஸலன்ட்டா நல்லா இருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த படம் ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஸ்டோரி. ஸோ, கண்டிப்பா இந்த படத்த நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாங்க. ரெபெல் மொத்தத்துல இந்த வயசுல இருக்கக்கூடிய 2K கிட்ஸ கவரும் வகையில் எடுக்கக்கூடிய படமா தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸ பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.